ஆகஸ்ட் 13. இன்னைக்கு ஏதோ உலக உடல் உறுப்பு தான தினமாங்க. இன்னைக்கு தான் இந்த தினம் வந்து அனுசரிக்கப்பட்டுச்சாம். அ இந்த உலக உடல் உறுப்பு தானத்துல நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்டின்னா, செத்த உடனே இந்த மண்புழுக்களுக்கு, புழுக்களுக்கு உரமாகி, இல்லன்னா அழுகி போறக்கூடிய இந்த உடல், இப்பலாம் வந்து லேட்டஸ்ட்டா பார்த்தோம் அப்டின்னா, எலக்ட்ரிக்ல வச்சு சாம்பலா போகக்கூடிய இந்த உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள், இறந்ததுக்கு பிறகுமே ஒரு 8 பேர வந்து வாழ வைக்குது அப்டின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம இறந்து போனாலும், நம்மகிட்ட இருக்கக்கூடிய நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சில உறுப்புகள் வந்து சில மணி நேரம் உயிரோட இருக்கும் அப்டின்றது நமக்கு தெரியும். ஸோ ஒரு மனிதன் வந்து மூளைச்சாவு அடைஞ்சதுக்கு பிறகு, இதயமானது 4லிருந்து 6 மணி நேரம் வந்து உயிர்ப்போட இருக்குமாம். அதே மாதிரி கண்கள் வந்து 6 மணி நேரம், நுரையீரல் பார்த்தோம்னா 4லிருந்து 6 மணி நேரம், சிறுகுடல் வந்து 6லிருந்து 8 மணி நேரம் உயிர்ப்போட இருக்கு. அதே மாதிரி கல்லீரல் பார்த்தோம்னா 12லிருந்து 15 மணி நேரம் உயிர்ப்போட இருக்கு. கணையம் வந்து 12லிருந்து 18 மணி நேரம் உயிரோட இருக்குமாம். சிறுநீரகத்த பார்த்தோம்னா 24லிருந்து 36 மணி நேரம் உயிரோட இருக்கு. முக்கியமா நம்மளுடைய கண்கள் வந்து 6 மணி நேரம் நம்ம இறந்ததுக்கு பிறகுமே அது உயிரோட இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. அதே மாரி நம்மளுடைய தோல், எலும்பு, இரத்த வால்வுகள் எல்லாமே 1 மாதத்திலிருந்து வருஷம் வரைக்கும் கூட உயிர்ப்போட இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இறந்ததுக்கு பிறகுமே நம்ம நெனச்சோம் அப்படின்னா, ஒரு 8 பேருக்கு மறுவாழ்வு குடுக்க முடியும். நம்மளுடைய உறுப்புகள் நம்ம இறந்தாலும் அந்த உறுப்புகள் வந்து இந்த உலகத்துல வந்து வாழும். அதனால இந்த உலக உடல் உறுப்பு தானத்துல வந்து இந்த உடல் உறுப்பு தானத்தினால எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து மக்களுக்கு வந்து உதவியா இருக்கு, உயிர் வந்து பாதுகாக்கப்படுது அப்படின்னு நெறைய பிளான்னு பார்த்தேங்க. ஆனா இதுல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, செத்து மண்ணோட மண்ணா போற உடலுக்கு அதுல இருக்கக்கூடிய உறுப்புனால ஒரு உயிர் வாழுது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ இன்னைக்கு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பேசாம உடல் உறுப்பு தானம் பண்ணிரலாம் அப்படின்னு தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.